அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்முடைய அனைவரோட மனதிலும் எழக்கூடிய எப்பயுமே இருக்கக்கூடிய கேள்விக்கான விடை இதோ. நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, பிறகு நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் ஆண்டவன் தருகிறான்? இந்த கேள்வி மனித மனதில் எழாத நாட்களே கிடையாது. எப்பொழுதுமே தன்னை நிரபராதியாக நினைத்து கொள்வதுதான் மனித இயல்பு. ஆனால் நியாயத்தின் அளவுகோல் மனிதன் கிடையாது, இறைவன். செய்த தவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான பலனை தவறாமல் வழங்குபவன் இறைவன் ஒருவரே. இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மகாபாரதம். மகாபாரதத்தோட சாராம்சம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய உயிர் ஜீவனாடி. நமக்கு எழக்கூடிய ஒவ்வொரு ஐயங்களுக்கும் பதில் மகாபாரதத்தில் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்றுமே சுகம்தான். தெரிந்த பாரதம்தான், தெரியாத ரகசியம். ஒரு அன்பர் பகிர்ந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். குருட்சேத்திரத்திற்கு பிறகு குருட்சேத்திர யுத்தம் முடிந்துவிட்டது. அநீதியின் ஆட்சி வீழ்ந்தது. தர்மன் அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி கொண்டான். ஆனால் யுத்தம் முடிந்தாலும் சிலரின் உள்ளங்களில் புயல் அடங்கவில்லை. அவர்களில் ஒருவன்தான் அஸ்வத்தாமன். பாண்டவர்களின் வம்சமே அழிந்துவிட வேண்டும் என்று பிரம்மாஸ்திரம் ஏவிய அவன் அதற்கு பிறகும் மன நிம்மதியின்றி உலகெங்கும் அலைந்தான். அவன் மனதில் ஒரே கேள்வி நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. என் தந்தை சத்தியத்தை உயிராக கொண்டவர். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு பக்கமாக நின்றார். ஆனால் அவரை மகன் இறந்தான் என்ற பொய்யான ஒரு செய்கையால் பாண்டவர்கள் அநியாயமாக என் தந்தையை கொன்றார்கள். அது தவறுதானே? என் தந்தை செய்த தவறுதான் என்ன என்ற கேள்வி கிருஷ்ணரிடம் நேரடியாக பகவானின் இருப்பிடத்திற்கு சென்று கோபமும் துயரமும் கலந்த குரலில் அஸ்வத்தாமன் கேட்டான். இந்த அநீதிக்கு காரணம் நீதானே என்று கேட்கிறான். கிருஷ்ணர் மென்மையாக சிரித்தார். செய்த பாவத்திற்கு யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி என்ன பாவம் என அஸ்வத்தாமன் மீண்டும் கேட்டான். அப்போது கிருஷ்ணர் கூறுகிறார், உன் தந்தை துரோணர் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். ஆனால் வறுமையில் வாடியவர். பீஷ்மரின் ஏற்பாட்டால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவான பின்புதான் அவருடைய வாழ்க்கையில் வளம் வந்தது. அர்ஜுனன் உள்ளிட்ட அரசகுமாரர்களுக்கு வில்வித்தையின் உச்சத்தை கற்றுக் கொடுத்தார். அதே காலத்தில் ஒரு வேடுவர் இனத்தை சேர்ந்த சிறுவன் ஏகலைவன் உன் தந்தையை சந்தித்து எனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டான். ஆனால் உன் தந்தை அவன் அரசகுலத்தை சேர்ந்தவன் அல்ல என்பதால் நிராகரித்தார். ஏகலைவன் மனம் தளரவில்லை. மண்ணில் உன் தந்தையின் சிலையை உருவாக்கி அவரையே குருவாக நினைத்து அசாதாரண திறமையுடன் வில்வித்தையை தானாக கற்றுக்கொண்டான். பிறகு ஒரு நாள் அவனின் திறமை அர்ஜுனனின் கண்ணில் பட்டது. அங்கே உன் தந்தை என்ன செய்திருக்க வேண்டும்? அவனை ஆசீர்வதித்து அர்ஜுனனை சமாதானப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? அரமனை பதவி போய்விடுமோ என்ற சுயநலத்தில் வில்வித்தைக்கு உயிரான கட்டவிரலை குரு காணிக்கையாக ஏகலைவனிடம் கேட்டார். குரு பக்தியில் ஏகலைவன் அதை மகிழ்ச்சியுடன் கொடுத்தார். ஏகலைவனுக்கு புகழ் கிடைத்தது. ஆனால் அவனுடைய எதிர்காலம் அழிந்தது. ஒரு திறமையை சுயநலத்திற்காக அளித்த பாவமே உன் தந்தையை சூழ்ந்தது. அந்த பாவத்தின் பலனாகத்தான் மகன் இறந்தான் என்ற எண்ணத்தில் அவன் மனம் உடைந்து உயிர்விட்டார். மேலும் துரோணர் தியானத்தில் இருந்தபோது திரௌபதியின் சகோதரன் அவரை வதம் செய்தான். அதை தடுக்காமல் பார்த்து கொண்ட பாண்டவர்களும் பின்னர் தங்களின் வாரிசுகளை இழந்தனர். தெய்வத்திற்கும் தண்டனை உண்டு. அஸ்வத்தாமன் அமைதியாக கேட்டான். நீ நினைத்திருந்தால் கிருஷ்ணா இந்த யுத்தமே நடக்காமல் தடுத்திருக்கலாம். ஒரு வம்சமே அழிந்ததே வேடிக்கை பார்த்தாயே, உனக்கு மட்டும் தண்டனை இல்லையா என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ண பகவான் சொன்னார், உண்டு.
ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் யாதவ வம்சம் அழிவதை நான் பார்த்த பிறகே எனக்கு மரணம் ஏற்படும். அதுவே நடந்தது. யாதவ வம்சம் அழிந்தது. காட்டில் தனிமையில் தியானத்தில் இருந்தபோது மானனை நினைத்து ஒரு வேடன் எய்த அம்பால் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரம் முடிவடைந்தது. இதுதான் நீதி. இந்த நீதியின் முடிவு என்னன்னா, செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை உண்டு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதாங்க ஆகணும். இதுதான் உண்மை. இனிமேல் நம்ம நினைக்கவே கூடாதுங்க, நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கே இவ்வளவு கெடுதல் நடக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம செய்த பாவம் 2 பேருக்கு தாங்க தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. யாருக்குன்னா, ஒன்று நாம் செய்த பாவம் நமக்கு தெரியும், ஒன்றொன்று நமக்குள் இருக்கும் இறைவனுக்கு தெரியும். அப்போது நம்ம கணக்கை டேலி பண்ணுறது யார்? பகவான். அப்போ எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுங்கிறத பார்த்து கொடுப்பார். அதனால் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், எல்லாம் அவன் செயல் என்று அவனிடம் நாம் சரணாகதி ஆகிவிட்டோம் என்றால் மனம் நிலை பாதிக்கப்படாமல் மிகவும் சந்தோஷமாக வாழ முடியும். இனிமேலாவது நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். யார் மனமும் புண்படும்படி பேசக்கூடாது. அது மிகப்பெரிய கொலைக்கு சமம். நாம வாழ்ந்தால் நிம்மதியே. அடுத்தவருடைய வாழ்வில் தலையிட்டோம் என்றால் என்றுமே துன்பமே. அடுத்தவர் வாழ்வில் தலையிடும் பொழுது ஆசை பேராசையாக மாறுகிறது, ஆணவம் அகம்பாவமாக மாறுகிறது. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. மனித பிறவு என்பது ஒரு முறைதான். இறைவனை துதிப்பது இந்த மனித பிறவியில்தான். நம்மை படைத்த நம்முள் இருக்கக்கூடிய இறைவனை நினைத்து வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு என்றுமே இனிமையாகவும் சுகமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.